ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 ஆண்டு கூடிய புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, அந்த பிறக்கிற அந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த வருஷம் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஆண்டு பிறக்குது, கன்னியா லக்னத்தில் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய திதி பஞ்சமி திதி கௌளவ கரணத்தில் பிறக்குதுங்க. உங்களுடைய ராசிப்படி குரு 11 இருக்காருங்க. நல்ல அதிர்ஷ்டம், வருமானம், லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வருஷம் பிறக்கும் போதே குரு இருக்காரு. அப்புறம் 10ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. உங்களுடைய ராசி அதாவது மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கு. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு. அதாவது வருஷம் 2024 பிறக்கிறப்போ இதுதான் உங்க ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலைங்க. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. 11ஆம் இடம் 10ஆம் இடமும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு, சூப்பரான இது. இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அதாவது கொஞ்ச நாளாகவே, இவ்வளோ நாளாக மீன்ஸ் கொஞ்ச நாளாகவே இந்த அஷ்டமத்து சனி இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, பரிபூரணமாகவே முடிஞ்சிருச்சு. திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சனியோடைய இது இனிமேல் உங்களுக்கு நன்மை மட்டும்தான், அஷ்டமாதிபதி கிடையாது, பாக்கியம் மட்டும்தான். ஏன்னா சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்காருங்க. அதே மாதிரி உங்களுக்கு குரு 11 இருந்து 5 பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நீங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய மைண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் இருங்க. நீங்கள் என்னென்னலாம் எஃபோர்ட் போடுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் தாங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்குது, 11ல் குரு இருக்குங்க. இந்த குரு ராகு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறாரு. இது ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகிறாரு. இங்கே 12ஆம் இடத்துக்கு வராரு. அதுவும் உங்களுக்கு நல்லது தான். 10 கூடியவர் 12ல் வர்றது புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு, ஃபாரின் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பாருங்க. மெயினாக புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த வருஷம் 2024 ஒரு சூப்பர் தான். இந்த டைமில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே தொழில் இப்போ இருக்கிறவங்களுக்கு 10ல் ராகு இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்ரெடி தொழிலில் உங்களுக்கு ஏதாவது தடைகள், நஷ்டங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை ராகு காலத்தில் தீபம் போடுங்க. துர்க்கைக்கு தீபம் போட்டுகிட்டே வாங்க. துர்க்கைக்கு வியாழக்கிழமை, ஏன்னா ராகு போகிறது குருவோடைய வீட்டில். அப்போ குருவாரத்தில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு போய் விளக்கு போட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் தொழிலை நல்ல மாற்றங்கள் பார்க்க முடியும். உங்களால் நல்ல மாற்றங்கள் பார்க்க முடியும். தொழிலில் நல்ல லாபங்கள், ஏன்னா 10ஆம் அதிபதி இப்போ 11ல் தான் இருக்காரு. தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வருஷமாக தான் இது இருக்குங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் நல்லது. ஒரு சிலர் தொழில் ரீதியாக ஃபாரின் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது, வெளி மாநிலத்தில் அதர் கண்ட்ரிஸ், ஸ்டேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது உங்களுடைய ராசி அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி செவ்வாய்ங்க. 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 7ல் தான் இருக்காரு. வருஷம் பிறக்கும் போது 7ல் இருக்காரு. அதே மாதிரி 6ஆம் வீட்டுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு குரு பார்க்குறாரு. அப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்களே அந்த தடைகள், தாமதங்கள், ஏதோ ஒரு நாளை ஒரு அக்யூசேஷன் உங்கள் மேலே வச்சா அது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் கட்டாக இருந்தால் கூட இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னா, அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னா நல்ல பொசிஷன், அதாவது அந்த தடைகள்லாம் விலகி உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாகவும் நல்லா இருக்குது, உத்தியோக ரீதியாகவும் நல்லா இருக்குது. படிச்சுட்டு ஒரு சிலர் ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர்களுக்கு படிக்கும்போது பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமுமே ஜாலியாக, அதாவது ரொம்ப ஈஸியாக கடக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க. அதுவும் மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் தான் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் என்னென்னா, கொஞ்சம் நீங்கள் சின்சியராக நீங்கள் முயற்சி பண்ணுறத கொஞ்சம் சின்சியராக இருந்து பண்ணினீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே பிளேஸ்மெண்ட் ஆகிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை நீங்களே நம்பி நீங்கள் என்னென்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருங்க. அது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி, அதாவது கவர்மெண்ட் ஒரு ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. எக்ஸாமினேஷன்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம், அதாவது 12ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வெளி மாவட்டத்தில், வெளி மாநிலங்களில்
நாளில் வேலை கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குங்க. அதே மாதிரி 10ல் இருக்கக்கூடிய ராகு திடீர்னு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள். 10ஆம் அதிபதி 12ல் இருக்கனால நீங்கள் உத்தியோக ரீதியாக உங்களோட தொழில் ரீதியாக, அதாவது ஒரு சிலர் வந்து இங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களுடைய ஜாப் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலேருந்து ஃபாரின் அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷங்க. அதே மாதிரி திருமணங்கள், அதாவது திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த குரு வந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்காருங்க. ஏப்ரல் வரைக்கும் இருக்கும்போது 11ல் இருக்கிறது வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பலன் முடிஞ்சிருது. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் குருபலம் இல்லை. அதனால குருபலம் இல்லைன்னா கூட உங்களோட யாருக்காவது வந்து அந்த திசாவோ அல்லது புத்தியோ என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு திருமணத்துக்கு உண்டான அதை நீங்கள் எடுக்கலாம். பொதுவாக குருபலத்தில் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் உண்டா அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை ஏப்ரல் வரைக்கும் தான் குரு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறது இல்லை அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆஃப்டர், அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், குலதெய்வத்துக்கு போய் ஒரு பொங்கலோ அல்லது தீபமோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அதாவது படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாளாக விளையாட்டாக இருந்தால் கூட இப்போ இந்த வருஷம் வந்து என்னன்னா உங்களுக்கே பொறுப்புணர்வு அதிகமாகிடும். அதாவது குரு வந்து 11ல் இருக்கனாலையும் ப்ளஸ் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காகவே என்னென்னா பொறுப்புணர்வு வந்துடும். நம்ம அதை முடிச்சாதான் நம்மளுடைய கெரியரை வந்து செலக்ட் பண்ணணும், படிப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கே உணர்ந்து செயல்படக்கூடிய ஆண்டாக மாறிடும். படிக்கக்கூடியதில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் வரும். ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான அதாவது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, நானா அப்படிங்கிற அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு குருபலன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பத்திலேயே நல்லா இருக்கனால அது அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாவே அப்படியே தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 4ல் கேது ஆரம்ப கல்வி, அதாவது ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்க மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ல் கேது வந்த படிப்பில் தடையை உண்டு பண்ணிடும். தடைனா என்னென்னா, ஃபோன் எடுத்து ஹோம்ஒர்க் எழுதுறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவங்க வேறு ஏதாவது இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இந்த மாதிரி ட்விட்டர், இந்த மாதிரி ஆப்ஸை பார்த்துக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டு உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பேரண்ட்ஸ் தான் என்ன செய்யணும், படின்னு என்ன செய்யணும், கைட் பண்ணணும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால இவ்வளோ நாள் 5ல் இருக்குது, இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்திருக்குது. இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து மறதியை கொடுத்துரும். படிப்பில் ஆர்வம் இல்லாத தன்மையை கொடுத்துரும். இது எல்லாமே நான் ஸ்கூலுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது குருபலம் இருக்கனால. ஆரம்ப கல்வி அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு வந்து குருபலம் இல்லை. ஸோ அதனால அதில் படிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. கலைத்துறைக்கு ரொம்ப அருமையான ஆண்டு. 10ல் ராகு வந்திருக்கு. ராகுனாலே சினிமா துறையில் பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான கிரகம். அது 10ஆம் இடத்துல வந்திருக்கு. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நீங்கள் 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய இது வந்து குருவோடைய வீட்டில் இருக்குது. ராகு காலத்தில், அதாவது வியாழக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும். திடீர்னு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு விருதுகள் நீங்கள் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, அதில் விருதுகள் கிடைக்கும், உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக வரக்கூடியவங்க, கலைத்துறை சார்ந்தவங்க புதுசாக வரக்கூடியவங்க டிஜிட்டல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் அதாவது உங்களை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல சனி இருக்குது. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பொதுமக்களுடைய ஆதரவை தேடித்தரும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொதுமக்களுக்கிடையே வந்து நீங்கள் நல்லவர் அப்படிங்கக்கூடியது, உங்களுக்கு ஓட்டு போடுறது, உங்களுக்குன்னு மரியாதை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பொதுமக்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அரசியலில் முன்னேற முடியும். இது வந்து பேசிக்கு. அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போது நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது, திடீர்னு தலைமையில் கூப்பிட்டு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, ஒரு பதவி கொடுப்பாங்க. இது எல்லாம் நடக்கும். 3ஆம் இடத்துல வந்து சனி பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் முயற்சி பண்ணுறது ஃபஸ்ட்டு தோல்வியாக இருந்தாலும் கூட அல்லது தடையாக இருந்தாலும் கூட அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா பாக்கியாதிபதி அவர். ஸோ சனியோடைய பார்வை வந்து தாமதப்படுத்துமே தவிர தடையை உண்டு பண்ணாது, தாமதத்தை தான் கொடுக்கும். அந்த தாமதத்துக்கு நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்கள். நிறைய சேவைகள் செய்யணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். நீங்கள் பண்ணுறதை வந்து புதனுடைய வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். எப்போவுமே நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது கலைத்துறையாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக
இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணுங்க, வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிற விளம்பரம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் சரிங்க, மிதுன ராசிக்கும் சரி ரொம்ப முக்கியமானது. இந்த காலத்தில் விளம்பரம்ங்கிறது எல்லா ராசிக்குமே முக்கியமானது தான். ஆனால் பொதுவாக இந்த புதனுடைய ஆதிக்கம் பெற்ற மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஆண்டு. இந்த வருஷம் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதை எல்லாமே எழுதிக்கிங்க. அது ஒவ்வொன்றா முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடிருங்க. 10ல் இருக்கக்கூடிய ராகு வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணுறது, புதுசாக தொழில் தொடங்குறது, ஒரு வேலைக்கு போகிறது, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறது. இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ஃபேமிலியிலேயே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், இப்போ அது கிடைக்கிறதுக்கு உண்டானதை நீ செய், நீ விரும்புகிறத செய் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கை கொடுத்து நிற்பாங்க. அதே மாதிரி 12ல் வரக்கூடிய குரு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து உங்களுக்கு இப்போ மனக்குழப்பங்கள், மன ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதில் கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு மெயினாக 10ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ரீதியாக நல்லது தான் பண்ணுவார். ஆனால் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது 10ஆம் இடம் போது அந்நிய பாஷை பேசக்கூடியது, அயல்நாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, யார் கூட பேசுகிறீங்க, ஏன்னா 7ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒருவரே வரனால உங்கள் கணவருக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணிடாதீங்க. அதாவது கணவர் மீன்ஸ் பெண்களாக இருந்தால் கணவர், அதே ஆண்களாக இருந்தால் மனைவி. அதாவது மனைவிக்கோ, அதாவது கணவன் மனைவிக்கோ தெரியாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாதீங்க. 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு ப்ரொஃபஷனல் ரீதி, அதாவது உங்களுடைய கெரியர் சம்மந்தப்பட்டது வளர்ச்சியை கொடுக்கும்போது அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த 2024 வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக தான் இருக்குது. ஏன்னா கிரகங்கள் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது. குருவும் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்தால் கூட அவர் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியாக விஷயங்கள் மட்டும்தான், மற்ற எல்லா விஷயமுமே உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாரு. இந்த 2024 நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகணும்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.